பொண்ணு பார்க்க போறவங்க எல்லாம் என்ன செய்வா தெரியுமா? பொண்ணுக்கு ஒரு பரீட்சை வைப்பாங்களாம். பரீட்சைனா எப்படி பள்ளிக்கூடத்துல போய் எழுதுறதா? அதானே. அப்படி இல்ல, பரீட்சைனா அது ஒரு வகையான பரீட்சை. எப்படி பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பொண்ணுகிட்ட போய் இங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார போறவங்க எல்லாம் ஒரு பரீட்சை ஏற்படுத்துவாங்க. பொண்ணு அலங்காரம் பண்ணி நின்னா அங்க ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கை ஏத்த சொல்லணும். குத்து விளக்கு தயார் செய்து அதை பளபளன்னு வச்சிருந்து குத்து விளக்குல திரி போய் விளக்கு ஏத்த சொல்லி வைப்பாங்களாம். அந்த மணப்பெண்ணா வரக்கூடிய பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? போய் அந்த விளக்கு ஏத்தணும். நல்லா கவனிங்க தாய்மார்களே, விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்தணும் எப்படி? வெறுமனே தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சியை உரைச்சி திரியில வைக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிற திரியா இல்லையா? எண்ணெய் முழுமையா நனைஞ்சிருக்கும் திரியில. அப்ப திரி தீக்குச்சியை பத்த வச்ச உடனே ஒட்டுறது மாதிரி அந்த திரிய அந்த பொம்பளை பிள்ளை விளக்கேத்த போற போது திரிய நசுக்கிட்டு தீக்குச்சி அடிச்சு பத்த வைக்கணும். இப்ப திரிய நசுக்கியாச்சு, இங்கதான் இருக்கு வேற. திரிய நசுக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த கைய தலையில தடவிட்டான்னா அவ தன்னை சுத்தமா வச்சுக்கிற மாட்டா, தலை புடிச்சு போய் தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். இப்ப அதே கைய புடவையில தடவிட்டான்னா சேலை துணிமணி எல்லாம் அழுக்காத்தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடணுமா? வேற அதை எங்கத்தான் தடவுறது? இப்ப அந்த நசுக்கின கைய அப்படியே செவத்துல தடவிட்டா வீடு சுத்தமாவே இருக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அதே கையை இன்னும் பாருங்க, விளக்குல அடியில தடவுவாங்க. பாத்திரம் மண்டமெல்லாம் அழுக்காவே தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, சில வீட்டுல பாத்தீங்கன்னா ராத்திரி சாப்பிட்டு விடிகிற வரைக்கும் கழுவாம ஒரு குப்பையை கிடக்கும். உண்மைதான் அது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாகரிகமற்ற செயல்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உளவியல் ரீதியாக எவ்வளவு கெடுதல்னு இந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஒரு தனியா ஒரு பாடமே எடுக்கணும். என்ன செய்வது? ஆனா என்ன செய்யணும்? அந்த கைய தனியா ஒரு துணி கொண்டு வந்து தொடச்சிட்டாலோ இல்ல அதே நேரத்துல தொடக்காம வச்சுட்டு யாரையாவது பக்கத்துல கூப்பிட்டு அந்த துணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளை என்ன அர்த்தமா? அவ வேலையே பார்க்க மாட்டா, மற்றவர்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். எவ்வளவு மகத்துவத்தை கண்டார்கள் முன்னோர்கள். அப்படி வாழ்ந்த இந்த சமூகம் இன்னைக்கு அப்படியா இருக்கு? நினைச்சு பாருங்க. ஒன்னையும்